ஃபர்ஸ்ட் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு ஆலிவேரா எடுத்திருக்கோம். அந்த ஆலிவேரா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பியூட்டிக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஆலிவேரா. அது ஃபேஸ், அதாவது ஸ்கின் பியூட்டிக்கு, ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இதை ஆலிவேரா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் போதும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து நீங்கள் அதை ஐஸ் க்யூப்பாக வந்து அந்த ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த ஐஸ் க்யூப் எடுத்து டெய்லி அப்படியே மசாஜ் மாதிரி கொடுக்கலாம், ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் டேரெக்டாக வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். ரெகுலராக யூஸ் பண்ணப்போ நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதனால் அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து சன் பர்னாக இருக்கும். நம்ம வெளியிலலாம் போகும்போது வெயிலில் போகும்போது ஃபுல்லாக அப்படி கருத்துரும் முகம். அந்த நம்ம ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த கருப்பு எல்லாம் ஃபுல்லாகவே மறைஞ்சிடும், சன்பர்ன்ஸ் எல்லாம் மறைஞ்சிடும். அதை மாய்ஸ்சரைசராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சர் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. இப்போ நம்ம ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணப்போ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஊண்டெல்லாம் ஃபேஸில் இருக்கும் இல்லையா, சிலருக்கு ஏதாவது ஊண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஊண்டெல்லாம் மறையும். கட்ஸு அதெல்லாம் நம்ம ரேஷர் பண்ணுவாங்க இல்லையா, ரேஷர் பண்ணுறவங்களுக்கு ஜென்ஸுக்கெல்லாம் வந்து அந்த ஊண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆலிவேரா ஜெல்ஸ் வந்து ஆஃப்டர் ஷேவருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் வந்து ஏஜனிங் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். மெயினானது வந்து ஸ்கின் ஏஜனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்ரீம்லேயுமே பார்த்திங்கன்னா ஆலிவேரா வந்து ஆன்டி ஏஜனிங்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ இருக்குது, அப்புறம் பீட்டோகாரோட்டின்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம விட்டமின் இ அப்படின்னு பார்த்திங்கனாலே மெயினாக நம்ம வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜனிங் ஆகாமல் தடுக்கும், ஸ்கின்னை நல்ல க்ளோவிங் லுக் கொடுக்கும். ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸு, இன்ஃபெக்ஷன்ஸு அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணோம் அது எல்லாமே. ஸோ நம்ம பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்க அப்படின்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்காது. அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பளபளன்னு வந்து அந்த ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும். நம்ம ஸ்கின் செல்ஸ் பார்த்திங்கன்னா அலோவேராவில் இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நியூ செல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கம்லாம் மறைஞ்சு அந்த வயசான லுக் வந்து இருக்காது. அது ஆன்டி ஏஜிங் அப்படின்றது எல்லா க்ரீம்லேயுமே சோப்லேயுமே வந்து ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து அதை தயாரிக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெச் மார்க்கு க்ரீம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் க்ரீம், அப்புறம் மாய்ஸ்சரைசர், ஏஜ் ஸ்பாட்டு, லைட்டனிங் ஏஜ் ஸ்பாட், இந்த மாதிரி க்ரீமில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பேஸ் பார்த்திங்கன்னா ஆலிவேரா தான் இருக்கும். ஆலிவேராவில் நம்மளுக்கு அவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க நிறைய வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெகுலராக இதை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ் லுக், க்ளோவிங் ஸ்கின் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்து அந்த மறைஞ்சிட்டு அந்த முகத்துலலாம் வந்து குழியாக வந்து ஹோல்ஸாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் ரெகுலராக நம்ம ஆலிவேரா யூஸ் பண்ணும்போது. ஸோ அதற்குள்ளே இருக்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து தண்ணியை விட ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும். அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ள கொலாஜன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நியூ செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த வந்து போர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெடியூஸ் ஆகும், அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் மார்க்ஸ் எல்லாமே மறையும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்களுக்கெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது மெயினாக வந்து ஆலிவேரா அப்ளை பண்ணுங்கள். முக சுருக்கம் இருக்காது, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்காது, அந்த ஹோல்ஸ் இருக்காது, அந்த அடிப்பட்ட ஊன்ஸ் மார்க்ஸ் எல்லாமே போட அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா. இப்போ நானுமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ தான் நான் போடுறதுக்கு வீடியோஸில் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா அதை நான் அப்ளை பண்ண வந்து ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். வந்து எதையுமே வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து அதெல்லாம் விட்டுட்டதுனால வந்து ஃபேஸில் நிறைய அப்படியே சன் டேன்ஸு அவ்வளோ மார்க்ஸ் இருந்திருக்கும். நம்ம இப்போ ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் ரெகுலராக அந்த வீடியோஸில் போட பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோஸுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேயே. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் பயன்பெறலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஸோ டைம் எடுத்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பியூட்டி டிப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.